கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆவியானவரின் வழிநடத்துதல் தேவை. இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புவுடனே சொன்னார். தியானம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். பிதாவாகிய தேவன் முன்குறித்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சீஷர்கள் யாவரும் வெளியரங்கமான அடையாளங்களோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி பிரயாணப்பட்டு போய் நற்செய்தியை அறிவித்தார்களா? இல்லை. பெற்றுக்கொண்ட ஆவியானவரின் வழி நடத்துதலின் படியே அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும்படி அதிகமாக பிரயாசப்பட்ட தேவ ஊழியராகிய பவுல் ஒரு சமயம் இன்னும் சிலரோடு கூடி பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பிலிப்பு என்னும் ஊழியனை ஆவியானவர் வழி நடத்தினார். எத்தியோபாவிலிருந்து வந்த மந்திரியை சந்திக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு போய் அந்த மந்திரியானவர் சென்று கொண்டிருந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று அவனுக்கு சொன்னார். அவனும் அந்த மந்திரியை சந்தித்து நற்செய்தியை கூறி அவருக்கு அன்றைய தினமே ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்துடனே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26 40ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். எனவே சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்தும் சத்திய ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். தேவன் முன்குறித்த காலத்திற்கு முன்னதாகவே தேவ காரியங்களை செய்ய முற்படாதிருங்கள். ஜெபம் செய்வோம். நான் செய்ய வேண்டியவைகளை எனக்கு போதிக்கும் தேவனே, நான் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வழியிலே நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.